அண்மைச் செய்தி. சென்னை உயர்நீதிமன்ற 3 நீதிபதிகள் அமர்வு தற்போது ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். அமைச்சரவை பரிந்துரைகளை ஆளுநர் தன்னிச்சையாக நியமிக்க நிராகரிக்க முடியாது என்று அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற 3 நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் விவரிக்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். தகவல்களை பதிவு செய்யலாம். முன்கூட்டிய விடுதலை மற்றும் தண்டனை குறைப்பு குறித்த அமைச்சரவை முடிவுகளை ஆளுநர் நிராகரிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற முழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. நாட்டையே உலுக்கிய சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் நாவரசு கொலை உள்ளிட்ட வழக்குகளில் ஆயுள் தண்டனை பெற்றவர் ஜான் நிராகரித்தார். இதனை எதிர்த்து ஜான் டேவிட்டின் தாயார் ஆட்கொணர் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதே போல முன்கூட்டி விடுதலை செய்ய அரசு பரிந்துரையை கவர்னர் நிராகரித்த உத்தரவை எதிர்த்து பல வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளைகளிலும் தொடரப்பட்டிருந்தன. அவ்வாறு சென்னையில் தொடரப்பட்ட வழக்கு தமிழக அரசு செய்யும் பரிந்துரைகளை ஆளுநர் நிராகரித்தது தவறு என்றும் அதற்கு அதிகாரம் இல்லை எனவும் தீர்ப்பளித்தது. அதே போன்று அரசின் பரிந்துரைகளை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இதே போன்று மதுரையில் தாக்கல் செய்த வழக்குகளை விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு அரசின் பரிந்துரைகளை நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதாக உத்தரவிட்டது. ஒரே விவகாரத்தில் இருவேறு தீர்ப்புகள் காணப்பட்டதால் அரசின் பரிந்துரைகளை ஆளுநர் நிராகரிக்கவோ அல்லது ஏற்பதற்கோ உள்ள அதிகாரங்கள் தொடர்பாக 3 நீதிபதிகள் கொண்ட முழு அமர்விற்கு வழக்கு விசாரணைக்காக பரிந்துரைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நீதிபதிகள் AD ஜெகதீஷ் சந்திரா, JK இளந்திரையன், சுந்தர் மோகன் ஆகியோரடங்கிய முழு அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இன்று தீர்ப்பளித்தனர். அதில் முன்கூட்டிய விடுதலை மற்றும் தண்டனை குறைப்பு குறித்து அமைச்சரவை முடிவிற்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்றும் அமைச்சரவை முடிவை நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது எனவும் தீர்ப்பு வழங்கினர். மேலும் அமைச்சரவை முடிவை ஆளுநர் நிராகரிக்க முடியாது எனவும் தங்களுடைய தீர்ப்பில் வழங்கியிருக்கிறார். எனவே இந்த வழக்கை மீண்டும் 2 நீதிபதிகளுக்கு கொண்ட அமர்வுக்கு மாற்றுவதாகவும் அவர்கள் இந்த வழக்கில் தண்டனை குறைப்பு தொடர்பான வழக்குகளில் தீர்ப்பு வழங்கலாம் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றனர்.